வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜெர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். இது பழைய சாதத்துலேயும் செய்யலாம், அப்படி இல்லைனா வடிச்சிட்டு குழம்பு என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கள்ல, அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துகிட்டு, நான் எடுத்துருக்க ரைஸ்க்கு தகுந்த மாதிரி அளவு சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கையை வாஷ் பண்ணிவிட்டு கையாலே மிக்ஸ் பண்ணிக்கணும். கரண்டி வேண்டாம், கையில் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். டக்கு டக்குன்னு என்ன குழம்பு வைக்கிறதுன்ட்டு யோசிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து, கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் விதையை எடுத்துகிட்டு கிள்ளி சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டிங்கன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை அதில் சேர்க்கணுங்க. அந்த கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்புலாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம சாதத்தை சேர்த்துட்டு சிம்மிலே வச்சுட்டு கிளறி விடணும். அப்பப்போ கிளறி விட்டுறணும், இன்னும் அடி பிடிக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் நெடி போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு நிமிஷம் கிளறிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா லாஸ்ட்டாக இதில் பாதி லெமன் பிழிஞ்சு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இன்ஸ்டண்ட்டாக அப்படியே செஞ்சிடலாம். வேர்க்கடலை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. அதாவது குழம்பு என்ன செய்கிறது, அடிக்கடிக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் டக்குன்னு ஒரு மாறுதலுக்காக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், சூப்பரான லஞ்ச் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக். மெட்ராஸ் கிச்சன் ஜெர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.